ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. லைனிங் துணியும் அந்த ப்ளவுஸ் துணியும் தனித்தனியாக போயிடுது, கப்பகுதியில் வந்து டாட் பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த பதிவு. இது பார்த்திங்கன்னா அவுட்லைனில் ஃபுல்லாகவே நம்ம இந்த 2 துணியும் சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே அழகாக நீட்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம கிட்ட பக்கமாக வச்சதுக்கப்புறம் இது எதுக்காக அவுட்லைன் தையல் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 துணியுமே கரெக்டாக வர்றதுக்காக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கிராஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 3.25, உயரம் பார்த்தீங்கன்னா 3. இந்த இடத்துல வந்து நேரா வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து பூனை துணி, நொழு துணிக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அதோட உயரத்தில் நேராக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நேராக வந்து ஒரு டபுள் தையல் வந்து போட்டுக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது போல் நீங்கள் வந்து 2 தையல் வந்து போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை வந்து 2ஆக மடித்து அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அகலத்தில் உங்களுக்கு வந்து எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்தில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. நான் வந்து 36 இன்ச்சுக்கு நார்மல் கிராஸில் அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சில் மடித்து இது இப்படி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நழுவவே நழுவாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த ட்ரிக்கை வந்து யாருமே சொல்லி கொடுக்கல. நான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நூல் கூட நகலவே நகலாத பாருங்கள், ரொம்பவே பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த கிளாத்து நூல் கிளாத்து எந்த கிளாத்தாக இருந்தாலும் இது மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் தைச்சி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு பிடிக்கிறதுக்குமே எந்த அகலம் உயரத்தில் வேணுமோ அதை நேராக வந்து நம்ம தையல் போட்டுக்கங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் தையல் வந்து நேராக வந்து போட்டுறணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆக மடித்து 1/4 இன்ச்சு அகலத்தில் அப்படியே நல்லா ஷார்ப்பாகவே கொண்டுட்டு வந்துடணும். நுனிப்பகுதி வந்து வளைக்கக்கூடாது, ஷார்ப்பாக இருக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக வந்துருச்சு. 2 துணியுமே பசை போட்டு ஒட்டுன மாதிரி நம்மளுக்கு வந்துடும். 3ஆவது கிராஸும் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா நேராக வந்து டபுள் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதையும் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு அகலத்தில் நம்ம வந்து ஷார்ப்பாகவே தச்சு வரணும். நுனிப்பகுதியில் வந்து ஒட்டி வெட்டாமல் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கிராஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெய்லரிங் பழகுறவங்க அனைவருக்குமே இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.